ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவரம் மீன் துணி கடைக்காரு வெங்கடேசன். ஸோ நம்ம இப்போது ஃபஸ்ட் டைம் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ராக் ஐட்டம் கலெக்ஷன் வந்து நிறைய பார்த்தாச்சு. ஸோ என்னென்ன ஃப்ராக் பார்த்தாங்க, லோ ப்ரைஸும் ஹை ரேஞ்சும் கொஞ்சம் பிராண்டட்டும். ஸோ நம்ம எல்லா ஃப்ராகும் வீடியோ பார்த்தாச்சு. ஸோ இது எதுக்காக வீடியோனா, நம்ம ஃபிஷிங் பிஸ்னஸ்க்காக தான் வீடியோ. ஏன்னா இந்த வீடியோனா நிறைய பேர் பிகினருக்கு எந்த ரிலீஸ் பண்ணால், கொஞ்சம் ஆங்கிலர்ஸ்க்கு எந்த மாதிரி ரிலீஸ், ரொம்ப ஆங்கிலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீடியமான ஆங்கிலர்ஸு எந்த மாதிரி ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் இதை ஃபுல் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ எந்த காம்போ வந்து யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வச்சு வீடியோக்கு வாங்க. ஸோ இது பார்த்தாக்கா நம்ம ஃப்ளோட்டர் வரும். இதில் பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு ஃப்ளோட்டரு, 4 வெயிட்டு, ஒரு 30 ஹூக்ஸு, 30 ஹூக்ஸ் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு லோ ப்ரைஸு ரீல், பேசிக்கான மாடல் ரீல், இது 200 சீரீஸ் இது. ஸோ பிளாஸ்டிக் ரீலு. ஸோ பெரிய மீனெல்லாம் இதில் சஜஸ்ட் பண்ணி பிடிக்க முடியாது. வேணால் ஸ்மால் சைஸ்னால் உங்களுக்கு ஜிலேபி மட்டும் நீங்கள் இதில் கேஸ்டிங் பண்ணி எடுக்கலாம். ஒரு 1/2 kg வரைக்கும் உங்களுக்கு த்ரோ பண்ணிடுறேன். 1/2 kg இல்லை 3/4 kg இருக்கும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபைபர் பிளாஸ்டிக் வரும், 200 சீரீஸு. ஸோ இதுக்கான ராடு பார்த்தாக்கா உங்களுக்கு கொஞ்சம் லோ ப்ரைஸான ராடு. ஸோ இதில் கலர்ஸ் பார்த்துக்க 3 கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒன்று ஆரஞ்சு, எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ கலரு, 3 கலர்ஸ் இருக்கும். ஸோ இதோட ராடோட சைஸ் பார்த்தா கைஸ் 6 ஃபீட் தான் வரும், 6 அடி தான் வரும். 6 ஃபீட் ராடு, 6 ஃபீட் ராடு. இது பாருங்கள், நேம் பாருங்கள், ப்ரொஃபஷனலில் வரும், 6 ஃபீட்டு. இந்த காம்போ பார்த்தாக்கா பிகினருக்காக இந்த காம்போ வந்து பிகினர்னால் எந்த மாதிரி சின்ன பசங்கள் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்பாங்க. சும்மா நார்மலாக ஜென்ரலாக டைம் பாஸ் பண்ணுறது தான். அதனால தான் இந்த பிகினர் காம்போ. இந்த பிகினரோட காம்போவோட ப்ரைஸ் பார்த்தாக்கா உங்களுக்கு 800 ருபீஸ் வரும், 800 தான் ரேட்டு. அது ரேட் பார்த்தாக்கா அதோட கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ரேட் எதுனா உங்களுக்கு 200-300 டிஃப்ரெண்ட் வரும், ஒரு 100 ருபீஸ் தான் மேலே வரும். எதுக்குன்னா கொஞ்சம் ராட் சேஞ்ச் அப் மாறும். இது பாருங்க, இது அதே ரீல் தான் உங்களுக்கு 2100 200 சீரீஸு. அதே ஒரு காம்ப்ளிமெண்ட் காம்போ வந்துடும். 30 ஹூக்கு, தக்கை, வெயிட்டு எல்லாம் ஃபுல்லோட்டர் எல்லாம் செட்டாக வந்துடும். அதோட பார்த்துக்க உங்களுக்கு ராடு வந்து கொஞ்சம் சைஸஸ் மாறும். இது வந்து 6 ஃபீட்டு, இன்னொரு சைஸ் பார்த்துக்க 7 ஃபீட் வரும், அடுத்து வந்து 8 ஃபீட் வரும். அப்படி உங்களுக்கு சைஸ் மாற உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 200 300 பேமெண்ட்டெல்லாம் வராது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த சைஸஸ் பொறுத்தவரை உங்களுக்கு 100 ருபீஸ் மாறும். 7 ஃபீட் ராடு. இதில் வந்து நம்மளோட 3 கலர்ஸ் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். அதே ரெட்டு, எல்லோ, அதுக்கப்புறம் ப்ளூ கலரு. இதோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு 900 ருபீஸ் காம்போ வரும். 900 ருபீஸ் காம்போ வந்து கொஞ்சம் பிகினருக்காக, கொஞ்சம் பிகினராக டைம் பாஸாக பண்ணலாம். ஆனால் சைஸாக மீனெல்லாம் பிடிக்கவே முடியாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தாக்க இந்த மாதிரி காம்போ தான் நிறைய போட்டிருப்பாங்க. அந்த மாதிரினா கொஞ்சம் லோ ப்ரைஸ் காம்போ. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி லோ ப்ரைஸில் காம்போ வேணாச்சு, நல்லா ஒடியுது, ஒரு 1/2 kg மீன் பிடிச்சாலும் அந்த ராடு வந்து 2 துண்டை ஒடிஞ்சு போயிடுது. எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கொஞ்சம் பிராண்டடாக இருக்கணும். அதுக்கான காம்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் சாலிட் ஃபைபரில். சாலிட் ஃபைபரில் பார்த்தாக்கா உங்களுக்கு 10லேருந்து 30 கிலோ கெப்பாசிட்டி வரும், ராடோட கேஜி மட்டும். ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபைபரோட காம்போ பார்ப்போம். ஃபைபரோட காம்போ பார்த்தாக்கா 5 ஃபீட்டில் வரும், 5 ஃபீட் ராடு. ப்ரொஃபஷனலில் 5 ஃபீட் ராடு. அதே ப்ரொஃபஷனல் வந்து உங்களுக்கு 1000 சீரீஸ் ரீல் வரும். ஸ்மால் சைஸ், இந்த ராடுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் கைஸ். இந்த ராடு பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் 10 கிலோ வாட்டர் பாட்டில் கட்டி கூட நீங்கள் அசால்ட்டாக தூக்கலாம். இது வந்து இங்கே பாருங்கள் கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாலிட் ஃபைபரு. எவ்வளோ பெண்ட் பண்ண பாருங்கள், ஃபுல்லாக பெண்ட் ஆகும் ராடு. உங்களுக்கு மேக்ஸிமம் ராடு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஏதாச்சும் ஒரு ராடு தான் உங்களுக்கு கம்பல்சரி டேமேஜ் ஆகும். இதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு சாலிட் ஃபைபரில் 5 ஃபீட் ராடு வந்துடும். இதுக்கானதான் மற்ற திங்ஸ் என்ன பார்த்தாக்கா ஒரு 3D மோனோஃபிலம் லைனு, 3D மோனோஃபிலம் லைனு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு ஸ்மால் சைஸு 8 கிராம் ஃப்ராக் கைஸ். 8 கிராம் ஃப்ராக் வந்து உங்களுக்கு ஸ்மால் சைஸு. 8 கிராம் ஃப்ராகுக்கு வந்து நீங்கள் என்னென்ன மீனுக்கு யூஸ் பண்ண பார்த்தாக்கா வெறும் சினேகேட் மட்டும் தான் இதில் அடிக்கும். மற்ற மீன்ஸ் ஏதாச்சும் சப்போஸ் தேல் மீன் அட்டாக் கூட பண்ணிவிட்டு இதில்
மற்றது பாருங்க 100% ஸ்னேக் ஹெட் தான். ஸ்னேக் ஹெட் பார்த்தா அதுக்கான டைமிங் நீங்கள் சூஸ் பண்ணி அடிக்கணும். அதுக்கான டைமிங் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கைஸ். அதுக்கான டைமிங் பார்த்தா உங்களுக்கு விடிய காலைல 5:30 to 9 மணி, அதுதான் அதோட டைமிங். அந்த டைமிங்கை நீங்கள் சூஸ் பண்ணி எந்த ஒரு ஏரி எந்த ஒரு குளத்துக்கு போனாக்கா நம்ம அது கரைக்கு நின்று பார்த்தல போது அந்தந்த சைட்லேருந்து அடிச்சிக்கின்னு இருக்கும். எல்லாம் 6 கிலோ, அரை கிலோ, 1 கிலோ, 2 கிலோ அந்த வந்து. ஸோ ரொம்ப ஆழத்துலேருந்து அந்த ஸ்னேக் ஹெட் வந்து அடிக்கிறது வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் முட்டி அளவு தண்ணிக்கலாம், முட்டிக்கு கீழே தண்ணி எங்கே பருவலை இருக்குதோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கான ஒரு காம்ப்ளிமெண்ட்மாக ஒரு ஃப்ராக் வரும். அதே மாதிரி இதுக்கும் உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபிஷ்ஷிங், ஒரு கட்டு ஹுக்ஸு, ஃப்ளோட்டரு, அந்த மாதிரி நார்மல் ஃபிஷ்ஷிங்க்கு ஒரு 30 ஹுக்ஸு வெயிட்டு, அதுக்கான ஃப்ளோட்டரு 10 கிராம் ஃப்ளோட்டர் வரும். நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து இந்த கட்லா, லோகு, ஜிலேபி, தேலி, விரால் எல்லாமே நீங்கள் இதில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தா கைஸ் 1600 வரும். ஸோ பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பிராண்டடாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் பிராண்டடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தாக்கா அதே மாதிரி தான் உங்களுக்கு 7 ஃபீட் 6 ஃபீட் ராடில் வரும். ஸோ ராட் பார்த்தாக்கா கோர்கோடைல் 6 ஃபீட் கோர்கோடைல் ராடு. ஸோ ரீல் பார்த்தாக்கா உங்களுக்கு ஃபிஷர் கிங்கு ப்ரொஃபஷனல் வந்துடும் ரீலு. ஸோ அதே தான் சேம் ராடு. இது நல்ல ஹெவி ராட் கைஸ். ஸோ சாலிட் ஃபைபர்னால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ மற்ற மீன்னா நீங்கள் இந்த கட்லா, லோகு, மிருகல், ஜிலேபி எல்லாம் போகிறதுக்கு இந்த தேலி மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கிற அணை மீன் அது பிடிக்கிறதுக்காக நல்ல ஹெவியான ராடு இது. இது பாருங்க எவ்வளோ பெண்ட் பண்ண பாருங்கள், நல்ல பெண்டம் இந்த ராடு வந்து. நீங்கள் இதில் நீங்கள் ஒரு 10 லிட்டர் தண்ணி கேன் கட்டி தூக்குனாலும் ராடு வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. கோர்கோடைல் பிராண்டட்டு. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் நல்லா பெஸ்ட்டான குவாலிட்டி கைஸ் இது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள காம்பு வேணும், 800 ரூபாய்க்குள்ள காம்பு வேணும். அதுக்கானது நீங்கள் கொஞ்சம் லோ ப்ரைஸோட வாங்கி யூஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ஒரு 1/2 kg இல்லை ஜிலேபி வரைக்கும் யூஸ் பண்ணுங்க ஓடியும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபைபர் ராட் காம்போலாம் நீங்கள் கம்பல்சரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள், லைஃப் வரும். ஒன் டைம் இந்த மாதிரி பொருள் நீங்கள் வாங்கினாக்கா உங்களுக்கானது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட உங்களுக்கு லைஃப் வரும். ரீல் கூட நல்லாயிருக்கும். ஸோ இது 6 ஃபீட் ராடு. அதுக்கப்புறம் ஒரு 2000 சீரீஸ் ரீல் வரும். அதுக்கான 3D லைன் இதில் பார்த்த எக்யூப்மெண்ட்ஸ் அது அப்படியே இதில் வந்துடும். 3D லைன் வந்துடும். ஒரு ஃப்ராகு, அதெல்லாம் 30 ஹுக்ஸு, தக்கை வெயிட்டு, அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு 1800 வந்துடும். 1800 வந்துடும். இந்த காம்போக்கான ப்ரைஸ் வந்து 1800 வரும். அதே தான் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு 100 ரூபா சேஞ்ச் மாறும். இது 5 ஃபீட் ராடு, இது 6 ஃபீட்டு ஒரு ரேட் மாறும். 7 ஃபீட் ரேட் எல்லாத்துலயுமே 100 ரூபாய் டிஃபரெண்ட் வரும் இல்லையா? 100 ரூபாய் 200 டிஃபரெண்ட் வரும். சரிங்களா? ஏன்னா இதுல சின்ன ரீலு, சின்ன ராடு, இது பெரிய ரீலு, பெரிய ராடு, அதுக்கப்புறம் பெரிய ராடு, பெரிய ரீலு, அந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் மாற மாற உங்களுக்கு சேஞ்சஸ் மாறும். 200 100 ரூபாய் 150 அந்த மாதிரி மாறும். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தாக்கா அது சாலிட் ஃபைபரில் கோர்கோடைல் பிராண்டட், அதே 7 ஃபீட்டு. நம்மக்கிட்ட சாலிட் ஃபைபர் சைஸஸ் பார்த்தாக்கா ஸோ 5 ஃபீட் 6 ஃபீட் 7 ஃபீட் 8 ஃபீட் 9 ஃபீட் 10 ஃபீட்டு. ஸோ 5 சைஸுமே நம்மளோட ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். எப்போ வந்தாலும் நம்மளோட ஸ்டாக் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பொங்கலுக்கு முன்னாடி ஸ்டாக் எல்லாமே நாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ தான் நம்மளுக்கு பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் ஸ்டாக் நம்மளுக்கு வந்தது. எவ்வளோ ஸ்டாக் நான் இருக்கு? இப்போ வந்து சாலிட் ஃபைபரில் வந்து 100 பீஸ் ஸ்டாக் வந்திருக்கும் நம்மளுக்கு. ஓகே. 7 ஃபீட்டில் 100, 6 ஃபீட்டில் 100, அதுக்கப்புறம் 8 ஃபீட்டில் 100, அதுக்கப்புறம் வந்து 9 ஃபீட்டு 10 ஃபீட் எல்லாமே காலி ஆச்சு. மறுபடியும் ஆர்டர் போட்டுக்கலாம் 50 பீஸ். அது வந்து கூட சீக்கிரம் வந்துடும். எனக்கு ஒரு டவுட், நான் இப்போ இந்த ராடு வந்து நம்ம ஜிலேபி கட்லாக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா இல்லை ஸ்னேக் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணலாமா? ஸ்னேக் ஹெட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சஜஸ்ட் பண்ணி அடிக்க முடியாது. அடிச்சாக்க ஓவர வலி இருக்கும். வேணா அந்த வலி உங்களுக்கு எனக்கு போதும், நான் எப்படியாச்சும் அடித்து மீன் பிடிக்குன்னு சொன்னாக்கா பிடிக்கலாம். ஏன்னா ஸ்னேக் ஹெட்டுக்கு வந்து இந்த காம்போ கிடையாது, வெறும் பிகினருக்கு வந்து ஹெவியான காம்போ வரும். ஸோ லோ ப்ரைஸு, ஹெவி ப்ரைஸு, அதோட மீடியம் ப்ரைஸு, அதோட ஹெவி ப்ரைஸு. இது கட்லா, லோகு, மிருகல் அந்த மாதிரி உங்களுக்கு 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ மீனுக்கு வந்து அசால்ட்டாக நீங்கள் த்ரோ பண்ணி ட்ராக் செட் பண்ணி அருமையாக கொண்டு வரலாம். இதுவும் 7 ஃபீட் ராடு. எல்லா ராடுமே அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வளையும் இல்லையா? ஃப்ளெக்சிபிளாக தான் வளையும். ஃபுல் ஹெவி ஆக்ஷன் இதெல்லாம். இதெல்லாம் மீடியம் ஆக்ஷனே கிடையாது, ஃபைபர் ராடெல்லாம். இது பாருங்க, பார்த்தீங்க பாருங்க எப்படி வளைக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ வலிது பாருங்க. என்னால் ஒன்று கூட வலிக்கலாம். போதுண்ணே கொஞ்சம் ராடு மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்ணீர் ஓடியும். ஏன்னா இடம் பத்தாது. அது வேற நம்ம கடை வந்து சின்ன கடை. ஓகே கைஸ். ஸோ அதுக்கான ரீல் பார்த்தாக்கா
அதே ப்ரொஃபஷனல் வந்து 4000 சீரிஸ் வரும் கைஸ். இந்த பாருங்க 4000 சீரிஸ். ஸோ இந்த ரீலுக்கான கெப்பாசிட்டி பார்த்தாக்கா 8 கிலோ ட்ராக் கெப்பாசிட்டி வரும். ரீலுக்கு வந்து 8 கிலோ ட்ராக் கெப்பாசிட்டி வரும். ராடு வந்தாக்கா உங்களுக்கு 10லேருந்து 30 கிலோ கெப்பாசிட்டி. ஸோ 50 கிலோ கூட நீங்கள் மீன் கரை ஏற்றலாம். அதுக்கான டைமிங் முக்கியம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ராடுக்கு வச்ச மாதிரி தான் உங்களுக்கு 3D லைனு, ஒரு ஃப்ராகு, ஒரு 30 ஹூக்ஸு, ஃப்ளோட்டர் எல்லாம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு காம்போ தேவைப்படுதுன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாரு. அந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணான்னு தான். ஸோ இது ஆனால் ஒரு சார்ஜஸ் பார்த்தாக்கா இது பாருங்க. இது வந்து கொரியர் பண்ணியிருக்கீங்களா? ஆல்ரெடி இது கொரியர் பண்ணியிருக்கேன், ஒரு கஸ்டமருக்கு போகுது. இது வந்து சினேகட் காம்போ. சினேகட் காம்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ஒரு 4500 கிட்ட போகுது. ஓகே, 4500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 4500 பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அவர் வந்து எதுக்குன்னா சினேகட்க்கு நல்ல ஹெவி ராடு, ஹெவி ரீலு. ஸோ ராடு பார்த்தாக்கா ஷிமோனோ அலிவா. ஷிமோனோ அலிவா வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டு. ஸோ ரீல் பார்த்தாக்கா ஷிமோனோவில் 2500 ரீலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஒரு பிரைட் லைன் வாங்குறாரு. பிரைட் லைன் பார்த்தா உங்களுக்கு 450 கிட்ட வரும். ஹவர்ஸ் பிராண்டடு. ஸோ இதுக்கான வந்து இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இதுக்கான பார்த்தா அந்த காம்போட ரேட்டு, இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் பார்த்தாக்கா நாம் போடுறது இது வந்து பைப்புக்கு ஒரு 100 ருபீஸ் வரும். அதுக்கப்புறம் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு 120 வரும், 130 வரும். அதுக்கான தனி வரும். ஸோ இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தா நம்மளோட கடை நேம் வந்துடும். பல்லவாரம் ஃபிஷிங்னு சொல்லிட்டு நம்மளோட விசிட்டிங் கார்டு வந்துடும். ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தாக்கா நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சினேகட்கான காம்போ நிறைய பார்ப்போம். அதுக்கான சீப் அண்ட் பெஸ்ட்டான காம்போ என்ன யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஹெவியான காம்போ என்ன யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஸோ அதோட வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் போடுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.